வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி இந்தியா டுடேல ஒருவர் பேசிய பேச்சு, அதாவது அந்த டிபேட்டில் இன்றைக்கி ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ஒருவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது திமுகவுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. தொடர்ந்து எந்த விதமான அவதூறுகளை கிளப்பினாலும் இல்லை எந்த விதமான செய்திகள் வந்தாலும் அது விஜயை பாதிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயை எதிர்க்கிறதுக்காக திட்டமிட்டு பல வாட்ஸ்அப் குழுக்கள், பல ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து இன்றைக்கி திமுக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அதை மக்கள் நம்புகிறார்களா? அப்போ நீங்கள் நம்புவீங்களா விஜயை பற்றி தப்பான ஒரு செய்தி வந்தா? ஏன்னா சில பேர் சொல்கிறாங்கல்ல, என்னங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தால் நான் வரக்கூடிய செய்திலாம் பார்த்தா விஜய் கட்சியை கலைச்சிருவார் போல இருக்குது அப்படின்ட்டு. நமக்கே சிரிப்பாக இருக்குது. விஜய் எப்படிங்க கட்சியை கலைப்பார்? அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி பென் நிறுவனம், திமுக மீடியா இது எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு நபரை கார்னர் பண்ணுது. அதாவது டிவிக்கே அரசியலே பண்ணாமல் இருந்தாலும் கூட இன்றைக்கி வெகுவாக இவர்கள் அனைவரும் பயப்படுவது அவர் என்ன சொல்ல போகிறாரு. நாளைக்கு மகாபலிபுரத்தில் நிகழ்ச்சின்னு மகாபலிபுரத்தில் ஏதாவது பேசிட்டா என்ன பண்ணுறது? அதாவது இவங்க பதட்டம் 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 எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அடுத்த கட்டமாக விஜய் என்ன பண்ண போகிறார்? ஏன் நம்ம தொடர்ந்து இதை ஏன் சொல்லிகிட்டு இருக்கோம்னா, விஜய் ஆட்கள் பார்த்துட்டு இருக்கவங்க கூட மனம் தளராமல் இருக்கணும். ஏன்னா சில பேர் என்னென்னா அந்த இளம் வயது பருவம் இருக்கிறதுனால ஒருவேளை விஜயை பற்றி நிறையா செய்திகள் வரும்போது இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு சில பேர் நினைக்கக்கூடும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம நேயர்கள் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திட்டமிட்டு ஒருவரை கார்னர் பண்ணுவதற்கு இன்றைக்கி பல வேலைகள் நடந்துட்டுருக்கு. நம்ம காலையில் சொன்ன மாதிரி தான், ஒரு அரசாங்கமே ஒரு தனிநபரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே அதிமுக அப்படிங்கிறது ஒரு இயக்கம், ஆண்ட கட்சி. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ பேர் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள், பணம் கட்டுக்கடங்காத பணத்தை வச்சுருக்கவங்க, சென்ட்ரலில் எம்பிக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தவர்கள். அந்த கட்சிக்கிட்ட நீங்கள் போராடலாம், இல்லை பிஜேபிகிட்ட சண்டைக்கு போகலாம். இப்போ தான் ஒருத்தர் வந்திருக்கார், இப்போ தான் ஆட்களை போட்டுட்ருக்கார். அவர்கிட்ட உங்கள் மொத்த பலத்தையும் போய் பிரயோகிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் சரி? அதான் என்னென்னா இதில் இவங்க தோற்று போயிருக்காங்கிறதா இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்கள், விஜய்க்கு எதிராக இவ்வளவு இவங்க பண்ணியும் பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், வெகுஜன மக்களாகட்டும் விஜய் மீதே குறையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது விஜய் மீதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை காட்டுதா இல்லையா? இப்போ நம்மலாம் பேசுகிறோம், இப்போ நம்மளை மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறோம்? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்களா? இதானே சரி வேணும். நீங்கள் உங்கள் ஆட்சியில் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ஆதரிக்க போகிறாங்க. திமுக ஆட்சியில் நல்லது பண்ணியிருக்கா நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை திமுக ஆட்சியில் நாங்கள் சுபிட்சமாக இருக்கிறோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, விடியல் ஆட்சியை தந்து விட்டார்கள், உதயநிதி அவர்கள் மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடிய துணை முதல்வரே இல்லை, சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஒத்துக்கிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தானே சரி ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் தற்கூரி கூட்டங்கிற இந்த தற்கூரி கூட்டம் தானே ஓட்டு போட போகுது. இவர்கள்ட்ட தான் நீங்கள் போய் ஓட்டு கேட்க போகிறீங்க. எல்லாரும் அரசியல் தெரிஞ்சவர்களாக இருந்தால் நீங்கள் முதலமைச்சராக இருக்க முடியாது. இது கூட தெரியாமல் இருக்காங்க. எல்லாரும் அரசியல் புரிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் கோடி கோடியாக கொள்ளடிப்பீங்க, மன்னர் ஆட்சி நடத்துவீங்க, நீங்கள் உங்கள் பையன் உங்கள் பேனை வரைக்கும் இருப்பீங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்களா? இதை பார்த்துட்டு மக்கள் பொங்கி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் அரசியல் தெரியல. உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது? அவங்க வெவ்வேறு வேலையில் இருக்காங்க. அவங்க காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் வரணும், எப்படி லோன் போட்டு வீடு வாங்கணும், இதான் உங்களுடைய கனவு. உங்களுடைய கனவு ஏகப்பட்ட சதுப்பு நிலத்தில் வீடுகளை கட்டுவது உங்களுடைய கனவு. லட்சக்கணக்கான கோடிகளை கையில் வைப்பது உங்களுடைய கணக்கு. விடுமுறையை கொண்டாடுவதற்கு கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கப்பா ஊருக்கு போகணும்பா, மதுரை, திண்டுக்கல், திருச்சின்னு ஊருக்கு போகணும்பா, பஸ்ஸு கிடைக்காம அவதிப்படுறோம்பா. இவங்க இன்னொரு பக்கம் தனி விமானத்தில் துபாய்க்கு போயிட்டு வர ஒருத்தர். உண்மையில் இதெல்லாம் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க? மக்கள் கோவப்படுவதற்கு என்ன காரணம்? உங்கள் மீது என்னங்க மக்களுக்கு பர்சனலாக கோவம்? உதயநிதி அவர்கள் மீதும், ஸ்டாலின் அவர்கள் மீதும், செந்தில் பாலாஜி மீதும் மக்களுக்கு என்ன பர்சனலாக கோவம்? ஏன் செந்தில் பாலாஜி மேலே மக்கள் இவ்வளோ கோவப்படுறாங்க? கண்டக்டர் டிரைவர்கிட்டலாம் காசு வாங்கிட்டு இருக்கீங்களேப்பா, ஏன்பா? ஊழல் பண்ணுறதுக்கு பல விஷயம் இருக்குது. ஏழைகள்கிட்ட போய் பணம் வாங்கியிருக்கீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களாங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வருமா வராதான்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சினிமா நடிகர் நடிகையிலேருந்து நைட் ஆனால் பார்ட்டி வச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பிகள் கையில் கோடிக்கணக்கான வாட்ச் கட்டி வீடியோ போடுறீங்க. தம்பிகளுக்கு எப்படி பணம் வந்ததுக்கு பிறகு மக்களுடைய கோபம் திரும்ப நீங்கள்லாம் எப்படி விஜய் பேசுவதுக்கு யோகிதா இருக்குன்னு பேசுகிறீங்க? நம்ம ஒன்றும் புரியலையே. என்னென்ன புரியலையே? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்தியா டுடேல அந்த டிபேட்டில் பேசக்கூடிய அதிகாரி சொன்ன வார்த்தை, சார் தொடர்ந்து இந்த எஃப்ஐஆர் போட்டதில் விஜய் கட்சி ஆளுங்க அவங்க மேலாம் போட்டிருக்காங்களேன்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, இல்லைங்க இது ஆரம்பம் தான், எப்படி சிபிஐ ஃபங்க்ஷன் ஆகும். சிபிஐ அப்படிங்கிறது இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தான் உச்சநீதிமன்றம் இந்த கமிட்டியை நியமிக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதுவும் இல்லாமல் விஜயுடைய ப்ரேயரே என்னென்னா, ஒரு வேளை விஜய் தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் என்ன பண்ணியிருப்பார்?
சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ விசாரணை கேட்டிருப்பார். பிஜேபிகிட்ட ஒரு டீல் போட்டு என்னை காப்பாற்றி விடுங்கன்னு கேட்டுருக்கலாம். கரெக்டுங்களா? ஆனால் அதை கேட்காம உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழுங்கிறதுக்கு என்ன காரணம்னா, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் இருந்தால் நேர்மையாக நடக்கும். எல்லாரும் நம்ம சொல்கிறோம்ல, சிபிஐயா அது பிஜேபிங்க, எஸ்ஐடியா அது திமுகங்க சொல்கிறோமா இல்லையா? ஒரு நபர் ஆணையமா அது திமுகங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? யாராவது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் பிரகாரம் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இது இவருக்கு சாதகமாக போகும், இவருக்கு சாதகமாக போகும் சொல்ல முடியுமா? செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி சிறை தண்டனை கொடுத்தது யார்? உச்சநீதிமன்றம் தானே. ஏன் திமுகட்ட தான் காசு இருக்குல்ல, ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்கள் எல்லா இடத்தையும் எல்லாமே பண்ண முடியும். உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன பண்ண முடியும்? இவங்கெல்லாம் பண்ண முடியாது. உயர் நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ண முடியும்? இப்போ நீதிமன்றங்கள் தான் ஒரு சாமானிய மனிதனின் கடைசி கட்ட நம்பிக்கை. சட்டம் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. கரெக்டுங்களா? அப்போ இந்த சிபிஐ ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே 10 ரூபாலேருந்து ஏடிஜிபியிலேருந்து பல பேருக்கு சம்மன் கொடுப்பாங்க பொழுது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூரில் மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடக்குது, விஜய் மட்டும் சொல்லலை, பெரும்பாலும் அவங்க சொல்கிறாங்க. ஆமாங்க, இதில் ஆம்புலன்ஸ் வந்தது, அப்படி வந்தது, இப்படி நிறைய மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் யாரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ விஜய் ஒரு ஊருக்குள்ளே வராரு, அவர் ஏற்பாட்டாளர்லாம் இல்லை, அவர் வந்துட்டு பேசிட்டு போகிறவர், அவருடைய பங்கு அதோடு முடிஞ்சு போச்சு. இதில் விஜய் சீன்லேயே இல்லை. எழுதி கொடுத்தவர் மதிவாணன், அந்த அடுத்தது நிர்மல்குமார் கூட இல்லை, ஆதவர்ஜுனா, இவங்க தான். அப்போ அவங்கள விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை விசாரிப்பாங்க? அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்க? போலீஸ் தடியடி நடத்துகிறாங்க, செருப்பு வீசினாங்க. அப்போ காவல்துறையினர் உள்ளே வராங்க. காவல்துறையினர் 400ன்னது, 500ன்னது, 600ன்னது. ஒரே ஒரு காவல்துறை தான். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு 500 பேர்னாங்க, உச்சநீதிமன்றத்தில் 600ன்னாங்க. சிஎம் ஒன்று சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ரகுபதி பிரேத பரிசோதனை டேபிள் ஒரு 3 டேபிள் இருந்தது, 5 டேபிள் போட்டு 8 ஆக்கணும்னாரு. இந்த பக்கம் மாசு 2 டேபிள் இருந்தது, 3 போட்டு 5 ஆக்கணுன்னாங்க. இதெல்லாம் முரண்பாடுகள். இது எல்லா விஷயங்களுக்கும் சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ திமுக நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, சரி இவங்ககிட்ட லட்சம் கோடி பணம் இருக்குது, நீங்கள் யூடியூப் எந்த யூடியூப் பண்ண இருக்குது, நம்ம யூடியூப்லாம் சரியாக ஏன் போல தெரியுமா? பெருசாக நம்ம வியூஸ் போகாது. ஏன்னா எது நல்லா போகணும், எது நல்லா போகக்கூடாதுங்கிறதுக்கு பல பேர் ஆட்டி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி இவங்களுக்கு இதுக்குன்னே ஆட்களை போட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. விஜயை திட்டணும். எப்படி திட்டணும்? விஜயை வேற ஒரு ஆங்கிளில் திட்டுங்க. அதாவது ரொம்ப கேவலமாக திட்டுறதுக்கு ஒருத்தர், ஓரளவுக்கு டீசெண்டாக திட்டுறதுக்கு ஒருத்தர், நம்ம நல்லா படித்தவங்க நினைப்போம், அவங்க வச்சு ஒன்று திட்ட வைப்பாங்க. பல முனை தாக்குதல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் நிறுவனம் மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு 5 நிறுவனம் இருக்குது. இந்த 5 நிறுவனத்தோடைய வேலை என்னென்னா, விஜயை எப்படி டார்கெட் பண்ணலாம், நாளைக்கு மாமல்லபுரத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்போவே எப்படி கிரவுண்டை செட் பண்ணுறது, நாளைக்கு அவர் பேச ஆரம்பித்தோன்னே எப்படி கிரவுண்டை செட் பண்ணணும், இதற்கு ஒரு பெரிய லாபியே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ யூடியூப் ஃபேஸ்புக்கை பார்க்குறவங்க என்னங்க அது நடுநிலையாக மாதிரி இருக்கார், இவரே இப்படி பேசுகிறாரே. இப்போ நடுநிலை மாதிரி இருக்க பத்திரிகையாளர் சொல்கிறார், நானே கரூரில் இருந்தேன், நானே பார்க்குறேன், என்ன இப்படி ஓடிட்டார். நம்மளும் சொன்னோம், விஜய் அவர்களுக்கு அன்னைக்கு அவர் ஏர்போர்ட்லேயே இருந்திருக்கலாம். நல்லா யோசனை பாருங்கள், விஜய் ஏர்போர்ட்டில் இருந்தால் என்ன இருக்கும்? நான் போக மாட்டேங்க, அதிகாரிகள் சொல்கிறத சட்டப்படி அவர் அதிகாரிகள் சொன்னதுனால போனாங்கிறாங்க. சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க, மக்கள் முக்கியங்க, நான் ஏர்போர்ட்டில் தாங்க இருப்பேன், திருச்சியில் இருக்கேன், என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? அரசாங்கத்துக்கு சிக்கல் வந்திருக்கும். ஏன் விஜய்க்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும், உண்டா இல்லையா? ஏர்போர்ட்லேயே உட்காந்துட்டு இல்லைங்க நான் போக மாட்டேங்க, ஏர்போர்ட்லேயே நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் சொல்லுங்கள், பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம நான் போக மாட்டேன்னா ஒட்டு மொத்த கேமராவும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காது, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காது. என்ன நடந்திருக்கும்? என்னன்னாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு தான் இந்த விஷயத்தெல்லாம் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா உங்களை அவங்க அடக்கி விடுக்கிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக உங்களை பட்டு கம்பளம் வைத்து வாங்க அப்படின்னா சொல்லாது. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ நீங்கள் ஓரளவுக்கு எதிர்த்து தான் போகணும். நீ எதிர்த்து போயிட்டு சட்டப்படி இப்போ நீதிமன்றத்தில் போய் சொல்லுங்கள், ஐயா பாருங்க நான் போக மாட்டேன்னே, பம்படியாக போயே தீரணுங்கிறாங்க, நல்லா யோசனை பாருங்க, என் மக்களை பார்க்க நான் அங்கே இருக்கிறதே வேணாங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லணும். இதை சொல்லியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? விஜய் ஏன் பண்ணல நம்ம கேட்கலாம். ஏன்னா இப்போ நானோ நீங்களோ நினைக்கிற மாதிரி விஜய் நினைக்க மாட்டார், அவங்க அறிவுரை சொல்கிறவங்க நினைக்க மாட்டாங்க. என்னென்னா அந்த டைமில் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போவும் நம்ம சொல்கிறோம், அவர் வந்திருக்கிறது தப்புன்னு நம்ம நினைக்கிறோம். அங்கேயே இருந்திருக்கணும், 1000 தான் இருந்தாலும். இவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன நினச்சாருன்னா, சரி இவர்கள் ரொம்ப நியாயமாக நடந்துக்குவாங்க, நம்ம இப்போ போயிடலாம், ஒரு 2 நாள் கழித்து கூட வரலான்னு அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார். ஆனால் கணக்கு வேறு மாதிரி ஆகிவிட்டது. அதனால் விஜயும் 19 நம்மளால் குறையும் சொல்ல முடியல, ஏன்னா அவருடைய சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளோட எண்ணம் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்கிறோம். நீங்கள் கூட உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்குமா? ஏர்போர்ட்லேயே விஜய் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நல்லா யோசனை பாருங்கள். ஒட்டுமொத்த நள்ளிரவு முழுக்க கேமரா முழுக்க அங்கே முற்றுகை. அடுத்த நாள் இங்கே இப்போ இந்த இந்த இறந்து போனவங்களை பார்க்கறதுக்காக விஜய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு.
உள்ளே அலோவ் பண்ணாமல் நிர்வாகம் இருக்குது. அலோவ் பண்ணாமல் விட்டிங்கன்னா பிரச்சனையாகும். அப்போ அலோவ் பண்ணி ஆகணும். அப்போ இது வந்து விஜய்க்கு ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து சிபிஐ அடுத்து என்ன பண்ணுங்கும்போது அடுத்து வந்து யாருக்கு சம்மன் கொடுக்கும்? இப்போ என்னென்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்து மூவ் பண்ணால் யாருக்காவது சம்மன் கொடுத்தா நம்ம எப்படி பேசணும்? ஏற்கனவே நிறைய பேர் வார்த்தையெல்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. எங்கள் சிபிஐ வசம் வந்துருச்சு, தடயவியல் துறைக்கு அனுப்பியாச்சு. இனிமேல் சிபிஐ விசாரணையில் யார் அந்த செவப்பு தூக்கி போட்டதுலேருந்து எல்லா விஷயங்களும் வரும். மக்கள்கிட்ட இவர்கள் விரைவில் அம்பலப்படுகிறார்கள். ஏற்கனவே நம்ம சொன்னோம், செந்தில் பாலாஜி அப்படின்னு உங்கள் ஞாபகத்துக்கு வருது எது? நீங்கள் சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி அப்படின்னு உங்கள் ஞாபகத்துக்கு வருது எது? ஸ்டாலின் அப்படின்னா சிலது ஞாபகம் வரும். உதயநிதி அப்படின்னா சில பேர் ஞாபகம், சில விஷயம் டக்கு ஞாபகத்துக்கு வரும். காமராஜர் ஐயானா காமராஜர் ஐயா பசங்களை படிக்க வச்சார், டக்கு ஞாபகம் வருது. அது மாதிரி உங்களுக்கு ஸ்டாலினை பற்றியோ உதயநிதி பற்றியோ விஜய் அவர்களை பற்றியோ இவங்களை பற்றலாம் என்ன ஞாபகம் வருது சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மேலே இவங்க எவ்வளோ சர்வே எடுத்தாலும் மக்கள்கிட்ட வெறுப்பு வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? விஜயை டார்கெட் பண்ணி டேக்லைன்லாம் போட்டு ஒட்டுமொத்த மீடியாவில் இருக்கவங்களையும் பேச வைக்கிறது. இங்கே மட்டும் இல்லாமல் கேரளா இங்கெல்லாம் பேச வைக்கிறது. விஜயோடைய அந்த நெட்வொர்க்கை காலி பண்ணணும், அவருடைய இமேஜை காலி பண்ணணும். நல்லா இப்போ யோசனை பாருங்கள், விஜய் நல்லவர் ஆனால் அவர் பயந்தாங்கோலி, இவர் கட்சியை நடத்த முடியல அப்படிங்கிற எண்ணத்தை இந்த நடுநிலையாளர்கள் மத்தியில் விதைப்பதற்கு ரொம்ப ஆழமாக முயற்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த சின்ன வயசு பசங்கிட்ட ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவங்க விஜய் என்ன பண்ணாலும் தலைவர் தான்ப்பா, முடிஞ்சு போச்சு, விஜயனாக நான் ஓட்டு போடுவோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த நடுநிலையாளர்கள் இருக்க அவங்கக்கிட்ட பாருங்கள், இவர் வந்து இப்போவே இப்படி ஓடுறார், ஒரு மாதம் ஆகுது, இப்போ தான் கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்கிறார். இவர்லாம் நாளைக்கு தலைவரானால் ஒரு காவேரி பிரச்சனையோ முல்லை பெரியாறு பிரச்சனையோ, ஐயா ஒரு கலவரமே நடக்குதுன்னா இவர் எப்படிங்க முடிவெடுப்பார்? அப்போ இவருக்கு வந்து அரசியல் பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு இமேஜை தொடர்ந்து வலுவாக பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள், பெரும்பாலும் இவ்வளவு கோடி மக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் போது எதிரான எவ்வளோ கருத்துக்கள் வருது. இந்த எதிரான கருத்துக்கள்லாம் யார் இதை ஃப்ரேம் பண்ணுறது? கூகுளில் பெய்டு ப்ரமோஷன் இருக்கும், கூகுள் ஆட்ஸ் இருக்குது. இப்போ நம்மலாம் பேசுகிறத பார்ப்பீங்க, நம்ம பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறதில்ல. சில யூடியூப்லாம் பார்த்தா பெய்டு ப்ரமோஷனே பண்ணுவாங்க, அவங்க வீடியோலாம் ஃபஸ்ட்டு வரும். இன்னொன்று, கமெண்ட் நிறையா போட்டால் நிறைய வியூஸ் போகுங்கலாம் சொல்கிறாங்க. கமெண்ட் நிறையா போட்டிங்கன்னா நிறைய வியூஸ் போகும். அதனால் இவங்களே ஒரு ஆர்கனைஸ் வச்சு இவங்களே நிறையா கமெண்ட் போடுறது. இப்போ நம்ம பேசணுன்னு முதல்லாம் பார்த்தீங்கன்னா திமுககாரங்க திரண்டு வந்து கமெண்ட் போடுவாங்க நம்மளை திட்டி. இப்போ விஜய் ஆட்கள் உள்ளே வந்தவுடனே, அதிமுககாரங்க உள்ளே வந்தோன்னா, நடுநிலையான மக்கள் உள்ளே வந்தோன்னா அந்த 200 உயிப்பிகள் கொஞ்சம் காணா போயிட்டாங்க. இல்லைனா எடுத்தோன்னே வருவாங்க. நம்ம பழைய வீடியோலாம் பாருங்கன்னா உடனே திரண்டு வருவாங்க. என்னென்னா நம்ம வந்து விஜய் பற்றி பேசக்கூடாது, அதிமுக ஜெயிச்சிருன்னு சொல்லக்கூடாது, விஜய் ஜெயிச்சிருன்னு சொல்லக்கூடாது, திமுக ஜெயிக்கணும், இதே மாதிரி மன்னர் ஆட்சி தொடரணும். இப்படி ஒரு பொற்கால ஆட்சியே இல்லை. ஸ்டாலின் வெளிநாடு போய் முதலீடுகளை பெருமளவு ஈர்த்து வந்தார். உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு சூப்பர், இப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டும். நல்லா யோசனை பாருங்க, இதெல்லாம் ஒருத்தர் சொன்னான்னா மனநிலை நல்லா இருக்குமான்னு அர்த்தமா? தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு செல்வ பிறந்தகை சொல்கிறார். நேற்று அவரே சொல்கிறாரு, ஒரு அயோக்கியம் இருக்கான் நீர்வளத்துறையில், சொல்கிறாரா இல்லையா? திருமாவளவனுடைய அந்த கார் பிரச்சனை எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆச்சு சார். உங்களுதே ஊர் சிரிச்சிட்டு இருக்குது. திருமாவளவனுடைய அந்த செய்கை எவ்வளோ மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சது. அமைதியாகிட்டீங்களா இல்லையா? அப்போ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நீங்கள் விடியல் ஆட்சிங்கிறது இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தவங்க மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க? எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு தெரியலைங்க. விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரோ அதான். சண்முகம் அவர்கள் சொல்கிறார், கம்யூனிஸ்ட் தோழர், விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தேர்தலை தீர்மானிக்கும், சொல்கிறாரா இல்லையா? இப்போ இவ்வளோ மக்கள் இருக்கும்போது அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, இதுவரை ஜெயிக்க முடியல. ஆனாலும் முயற்சி தொடர்ந்து கூடிய திமுக இந்த விஷயத்தில் பாராட்டலாம். பல கோடிகள் செலவு பண்ணுறாங்க. இந்த இவரை அடிக்கிறதுக்கு பல கோடிகள் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இந்த மாதிரி ஒரு மாநில அரசே ஒட்டுமொத்த மீடியாவை அவங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை வைத்து ஒரு நபரை கார்னர் பண்ணும்போது அந்த ஒரு நபருக்கு ஆதரவாக நம்ம இருக்கணுமா வேணாமா? நம்ம சொல்லுங்கள் சார். விஜய் தோக்குறாரு ஜெயிக்கிறார், அது வேறு விஷயம் சார். அவருடைய கொள்கை நிறைய விஷயங்கள் கூட நமக்கு முரண்பாடாக இருக்கலாம், அதில் மாட்டுக்கிறது எல்லாமே நம்ம அவர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நினச்சா முடியாது. என்னுடைய பார்வை இருக்கும், அவருடைய பார்வை ஒன்று இருக்கும், உங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, விஜய் செய்கிறது எல்லாமே சரி அப்படின்னு சொன்னால் அவங்க கட்சிக்காரங்களாக இருப்பாங்க. இல்லைங்க இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னா விஜயோட நலம் விரும்பியாக இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி செஞ்சுருக்கலாமே. இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் கூட்டு வர்றது வந்து கொஞ்சம் தப்பாக தெரியுதுங்க. ஏன்னா திமுக அரசு பாருங்க, நான் பார்க்க போகலான்னு இருந்தேன், திமுக விட மாட்டேது. நான் மண்டபம் குடிக்கலான்னு தான் திமுக என்னை தடுக்குது. என்னுடைய மக்களை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தடுக்குது. எழுதி வச்சுக்கோங்க ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் நன்மைகளை பண்ணுவோம். இதற்கு யார் காரணமோ கண்டிப்பாக சிபிஐ தண்டனை கொடுக்கும். மக்கள் மன்றத்திலும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் வரக்கூடிய தேர்தலில். இதெல்லாம் பேசணும், இதை வெளிப்படையாக பேச வேண்டும். திமுக அலற ஒன்றுமே பண்ணாத போதே திமுக இவ்வளோ அலறுது.
ஏதாவது ஒரு விஜய் பேச ஆரம்பித்தாருன்னா எப்படி அலருவாங்க. கொஞ்ச நாள் சமூக ஊடகங்களில் ஒரு ஆடியோ கூட போயிட்டுருக்கும். என்னங்க கட்சியை கலைக்க போகிறாராமே விஜய், என்னென்னா ஒரு ஒரு லேடி ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி. இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் உண்மையான வீடியோ ஃபேக் வீடியோ நமக்கு தெரியல. ஆனால் விஜய் கட்சியை கலைக்க போகிறாரு, விஜய்க்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இந்த இளைஞர்கள் மத்தியில், விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு 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 பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அவங்க கொண்டு வர. நல்லா யோசனை பாருங்கள், கட்சியை கலப்பாராங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, விஜயும் திரிஷாவும் போகிற அந்த ஏர்போர்ட் ஷாட்டை போட்ட உடனே ஒரு கட்சியை கலைச்சிருவார். இப்போ நக்கீரன் கோபாலாம் பேசுகிறது எவ்வளோ மோசமாக பேசுகிறாரு. அந்த கேரவனில் நடிகைகள் இருந்தாங்க. நம்ம என்ன கேட்டோம், நடிகைகள் இருந்தால் தப்பு என்னென்னு ஒன்றும் புரியவே இல்லையே. உங்களுடைய விஷயத்தெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சு, அதாவதுன்னா ஒரு நண்பர்களாக இருக்கக்கூடியவர் கூட சந்திக்கக்கூடாதுங்கும் போது இவங்களுக்கு எண்ணத்தை நம்ம எப்படி யோசிக்கிறது. நல்லா யோசிப்பாரு. விஜயை பற்றி ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், திரையுலகத்தில் அவர் பாட்டுக்கு வருவார், நடிச்சுட்டு போவார், அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் சிக்காதவர்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவங்கள்லாம் என்ன ஒன்று சேர்ந்து அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை. ஏங்க உங்கள் குடும்பம் உங்கள் இதில் பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. பேச ஆரம்பித்தா என்ன ஆகும், பர்சனல் விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும், பேசலாமா? உங்களுக்கு தெரியும். பல பேருடைய விஷயத்து, பல பேர் வேணாம், இவருடைய விஷயங்கள் பெரும்பாலானவர்கள், நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டுக்கு வார்த்து கொள்ளுங்கள், இதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சிபிஐ விசாரணை வேகம் எடுக்கும்போது இவருடைய உண்மை கலையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறையா நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. விஜயை பற்றிய செய்திகள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள் காசு கொடுத்து அவரை எதிர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் ஒரு நடிகர் வந்து பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரார், மக்கள் நல்லா இருக்கணும், அவர் அரசியல் தெரியலனே வச்சுக்கோங்கப்பா. உங்களை மாதிரி உங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது. நம்ம என்ன தான் தெளிவாக ஒரு விஷயம் காட்டும். இப்போ செந்தில் பாலாஜி இருக்காருப்பா, அவர் யாருப்பா, அதிமுகவில் அவரும் 2 தடவை எம்எல்ஏ இருந்தார், 2 பேர் நிற்கிறாங்க. விஜய் கட்சியில் யாரோ ஒரு புதுசுப்பா, புது ஆளுக்கு எப்படிப்பா ஓட்டு போடணும்? ஏற்கனவே செந்தில் பாலாஜி பல ஊழல்களை பண்ணியிருக்காரு, 5 கட்சி மாறி வந்திருக்காரு. அந்த பக்கம் அதிமுகவில் அவரும் நிறையா ஊழல் பண்ணியிருக்காருங்க, அவரும் திமுகலேருந்து வந்தவர் தான். ஓ அப்படியா, இந்த 2 பேருக்கும் போடுவோம், இவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா? புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு வாய்ப்பு கொடுப்ப நினைப்பாங்களா? மக்கள் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறது மிக மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.